ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோடை காலத்தில் ஏற்படுற உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் அதே சமயம் ஃபைபர் அதிகமாக நிறைஞ்ச எளிமையான கம்பு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூழ் செய்கிறதுக்கு நான் நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த கம்பில் அவங்களே சுத்தம் பண்ணி உம்மி இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். நீங்கள் மத்தியானம் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். கம்பு ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை தண்ணியே இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா வடியட்டும். ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். தண்ணி எல்லாம் வடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இதை போட்டு நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கூழ் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். எப்போவுமே கூழ் செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு கம்புக்கு 6 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மாவை ஆட் பண்ணும்போது கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும். இது 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது. இப்படியே கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இந்த சட்டியோட ஹீட்லேயே இன்னுமே கூழ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கீழே வச்சிடலாம். இது ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், முதல்ல இருந்தது கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கூழ் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று உப்பு, இன்னொன்று மோர். ஆட் பண்ணோன்னா எப்பவுமே உப்பை நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாமே கலந்துக்கலாம். இப்போ இந்த கூழுக்கு தேவையான உப்பு, அடுத்தது மோர். இப்போ கூழோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். திக்கான மோராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இந்த கூழுக்கு மேலும் சுவையை கொடுக்கும். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அருமையான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.